ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து எல்ஓபி விட்டுருக்காங்க. அதாவது இதுமாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க்லாம் விட்டாங்க இல்லையா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். அதே கேடரில் இவங்களும் விட்டுருக்காங்க, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் எல்ஓபி. ஓகேவா? அப்ளிகேஷன் டேட் வந்து 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. மொத்தம் 14 நாள் நமக்கு டைம் இருக்கு. ஆனால் கடைசி நாள் அப்ளை பண்ணாதீங்க, கடைசி 2 நாள் அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்ஓபினா என்ன பார்க்கலாமா? லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், அதாவது இப்போல்லாம் நீங்கள் பேங்க் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாறிடுவாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுதுன்னா, கிராமப்புறத்துலையோ இல்லை ரொம்ப டவுன்ஸ் ஏரியாலையோ உங்களுக்கு வந்து பெர்மனண்டான ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு இல்லை. எப்போ நம்ம வந்து பீப்புளுக்கு ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகிறோமோ அப்போதான் அவங்க பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். லோன் பற்றியோ, இல்லை அவங்க எப்படி திருப்பி லோன் கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து அவங்க கூட ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணாதான் நமக்கு அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு பேங்க்கும் தனக்குன்னு ஒரு ஓன் செக்டாரில் ஆட்கள் தேவைன்னு சொல்லி அவங்களோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லி இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது எக்ஸாம் எப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது ரீசெண்டாக போன வருஷத்துல தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? லாஸ்ட் இயர்ல இந்தியன் பேங்க் வச்சாங்க, அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் வச்சாங்க. இப்போ ரீசெண்டா ஐஓபியுமே விட்டுருக்காங்க, எல்ஓபி விட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த வரிசையில பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கும் எல்ஓபி விட்டுருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஒரு சங்கடம் என்னன்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்காக. மற்ற பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றது, கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இது மாதிரி விட்ட எல்பிஓலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐபிபிஎஸ் இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி, இந்த மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு இல்லையா, இவங்களாம் விடுற பேங்காக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மினிமம் ஒரு டிகிரி இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 18 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அது மாதிரி நம்ம அப்ளிகேஷன் டேட்லாம் பார்க்கலாம். எப்பயும் போல அப்ளிகேஷன் 20 ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 4. கடைசி நாள் அப்ளை பண்ணாதீங்க, கடைசி ஒரு 3 நாளில் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் 1ஆம் தேதி கூட நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். கடைசி 2 நாள் 3 நாளாக ரொம்ப வெப்சைட் ரொம்ப கிராஷ் ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு இல்லையா, ரொம்ப மோசமாக கிராஷ் ஆச்சு. ஐபிபிஎஸ் 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் கொடுத்தாங்க. எல்லா டைமும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா டைமும் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷிப் நடக்காது. ஸோ அதனால 4ஆம் தேதிக்கு லாஸ்ட் டேட்னா 1ஆம் தேதியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அடுத்தது வேகன்சி 750 வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நமக்கு வேகன்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் இருக்கு, புதுச்சேரிக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து 85 வேகன்சி, புதுச்சேரிக்கு 5 வேகன்சி. பாருங்க, தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 22, இடபிள்யூஎஸ்க்கு 8, ஜென்ரல் 37. என்ன வேகன்சியில் கம்மியாக இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மினிமம் பாதியாச்சு மற்ற ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுதான் அன்ரிசர்வ்டு. ஓகேவா? அதே மாதிரி புதுச்சேரிக்கு ஓபிசிக்கு 1 கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ் 4 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 5. நல்லாவே இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படி நீங்களும் பீப்புள்ஸ்லாம் நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரைட்டீரியா, உங்களுக்கு மினிமம் 20 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 ஏஜ். ஓகேவா? 30 வயசை தாண்டக்கூடாது. இது மட்டும் தான் கிரைட்டீரியா கேட்டால் இல்லை, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு நம்மளுடைய ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா பாருங்க, இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 5 year ரிலாக்ஸேஷன். அது உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எழுத முடியாதா கேட்டால் இல்லை, நீங்கள் 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு 5 year எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 year. இப்போ உங்களுக்கு 30 yearsனா நீங்கள் 33 year வரைக்கும் நீங்கள் அப்ளிகபிள், உங்களோட வயசு உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேவா? அடுத்தது பிடபிள்யூடிக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸு இதெல்லாம் பார்த்துக்கங்க, இல்லை 5 years கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு நல்லா பார்த்துங்க, இதுதான் மட்டும் சொல்லலாம்னு வந்தோம். இந்த வருஷம் நமக்கு டிகிரி தான். ஓகே, எப்பயும் போல டிகிரி தான் நமக்கு. 1 year டிகிரி, 3 year டிகிரி, இல்லை 4 year டிகிரி, அதாவது யூஜி, நீங்கள் ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. எனி குவாலிஃபைட் டிகிரி ஓகே, பர்சன்டேஜாக தேவைப்படாது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறீங்களா, உங்களுக்கு பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஆனால் இதுக்கு பர்சன்டேஜ்லாம் இல்லை, ஜஸ்ட் டிகிரி இருந்தால் போதும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் ட்ராபேக் என்னன்னா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 18 month எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லை என்றால் ரீஜனல் ரூரல் பேங்க்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு டவுட் வரும், நான் தான் ஆல்ரெடி கவர்மெண்ட் தான் வேலை செய்யறேன், பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் மாதிரி தானே, அப்புறம் ஏன் நான் திரும்ப கவர்மெண்ட் எழுதணும்? நல்ல கேள்வி. நல்லா பாருங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்ஆர்பி கிளர்க்கு இருக்கு இல்லையா, அப்போ ஆர்ஆர்பி ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா,
இவங்களாம் தன்னை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் ரொம்ப சூட்டபிள். நமக்கு இல்லையான்னு கேட்டால் எஸ், ஒரு சேடான விஷயம், நமக்கு இது இல்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நமக்கு கிடையாது. இது ஐபிபிஎஸ்ஓ, ஆர்ஆர்பிஓ, ரீஜனல் ரூரல் பேங்க்கோ இல்லைனா நபார்டோ, எனிதிங் ஏதோ பேங்க் இன்சூரன்ஸோ விட்டுருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெஷர்ஸாக இருப்போம், காலேஜ் முடிச்சிருப்போம், பேங்கிங் ஆஸ்பரண்ட்டாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்குவோம். ஆனால் இங்கே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அதுவும் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்க பேங்க்கில் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். பப்ளிக் செக்டாரில் மொத்தம் 12 பேங்க் இருக்கு இல்லையா, அதில் அப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் ஓகேவா, இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். அது முக்கிய நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்பிஎஃப்சி, கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைவேட் பேங்க், பேமெண்ட் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபின்டெக், இதெல்லாம் கன்சிடர் படாது. இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கன்சிடர் கிடையாது. ஒரே வழி உங்களுக்கு ஐபிபிஎஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்கும் தான். ஓகே, அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, எனி டிகிரி. அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் பார்க்கலாமா. அது மாதிரி பேசிக் பேலாம் இருக்கும். பேசிக் பே வந்து ஆர்டினரி எப்பயும் போல தான். உங்களுக்கு எல்பிஓவில் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்களோ அதே பேசிக் பே தான். பேசிக் பே உங்களுக்கு 48,480 rupees கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 85,000 கிட்ட உங்களுக்கு கையில் வந்துடும் ஓகேவா. அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு குவார்டர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. குவார்டர்ஸ் இல்லைனா அதுக்கான அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. பெட்ரோல் அலவன்ஸு, ஃபுட் அலவன்ஸு இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து பாண்டு. 3 year பாண்டு. ப்ரொவிஷனல் பீரியட் வந்து 6 மாதம். மற்ற பேங்க்லாம் ப்ரொவிஷனல் பீரியட் 2 years வைப்பாங்க. ப்ரொவிஷனல் பீரியட் கம்மி தான், பட் பாண்ட் மட்டும் 3 years ஓகேவா. அடுத்து பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. இங்கிலீஷ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ஓகேவா. இது பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆல்ரெடி விட்ட எல்பிஓ அளவு கூட இது ரொம்ப ஈஸி தான் போல. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் 30 மார்க், 40 கொஸ்டின் 40 மார்க். நீங்கள் எல்பிஓலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின் 50 மார்க்லாம் வச்சிருப்பாங்க. இல்லை இதெல்லாம் ஒரே மார்க், ஒரே கொஸ்டின் ஒரே மார்க் தான் ஓகேவா. டைமிங் உங்களுக்கு 2 மணி நேரம். இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ் ஓகேவா. ஓகே, போத் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலையுமே இருக்கும். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பார்க்கலாமா. சென்டர் ஓகே, ஆந்திராவுக்கு, அசாமுக்கு, அருணாச்சல பிரதேஷ்க்கு, தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வேகன்சி எழுதி விட்டுருக்காங்க இல்லையா. தமிழ்நாட்டுக்கு சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி விட்டுருக்காங்க. புதுச்சேரிக்குமே புதுச்சேரி தான் சென்டர் ஓகேவா. அடுத்து வேற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் ஓகே. ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 100 rupees ப்ளஸ் பேமெண்ட்டு டேக்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. அதேமாதிரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்க்கு அவங்களுக்கு வந்து 850 ப்ளஸ் டேக்ஸோட ஓகேவா. ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் எப்பயும் போல் பேங்க் எக்ஸாம்னாலே இப்படி தான் அவங்க விடுவாங்க, அது வழி இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டு. நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி போடுங்க ஓகேவா. ஃபோட்டோ, தம் ஃபிங்கரு, லெஃப்ட் தம் ஃபிங்கரு, சிக்னேச்சரு இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போடணும் ப்ராப்பராக. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபோட்டோ இமேஜ் வந்து உங்களுக்கு 4.5 cm to 3 into 3.5 cm, அதாவது 200 பிக்சல்லேருந்து 230 பிக்சலுக்குள்ள தான் இருக்கணும். 200லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகேவா. டிபிஐயுமே முக்கியம் தான். மினிமம் 200 டிபி அதே வச்சிருக்கணும் ஓகேவா. ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ப்ராப்பராக உட்காந்து இதை அப்லோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகேவா. ஏதாவது கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்தியா, அது மட்டும் தான் மாறும். மோஸ்ட்லி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் ஃபிங்கரு இதெல்லாம் மாறாது. இதெல்லாம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க ஓகே. நீங்கள் எல்லா எக்ஸாமும் இதான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சிக்னேச்சருக்கு கொடுத்துருப்பாங்க, டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, இத்தனை கேபிக்குள்ளே வச்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஓகேவா. சேம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஹை உங்கள் பேர் போட்டு டிக்ளேர் பை ஹியர் பை டிக்ளேர் இது எடுத்து எழுதணும். அதேமாதிரி உங்களுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, சைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக க்ராப் பண்ணி வைங்க. அதேமாதிரி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒயிட் பேப்பர் பிளாக் பெனில் தான் எழுதணும். அதேமாதிரி சிக்னேச்சருமே சரி, ஒயிட் பேப்பர் பிளாக் பென் ஓகே. ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா. இதுதான் ஃபார்மேட். சப்போஸ் இதில் நீங்கள் பண்ணலன்னா ரிஜெக்ட் ஆகவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து அப்படியே வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகும்போது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்லோட் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிஜெக்ட்னு வரும். அப்படி இல்லையா, ஒரு 2 days அவங்க ரிஜெக்ட்னு வரும். அவங்க மெயிலை செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் ஆனதும் உங்களுக்கு மெயில் வந்து சேரும், அதையும் பார்க்க மாட்டாங்க. கால் லெட்டர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நம்ம கால் லெட்டர் வரும்னு வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அட்மிட் கார்டே வராது ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்க ஓகே. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க.